Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த மனு தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி விவரிங்க. சுரேஷ், வணக்கம். அதாவது தமிழகத்தில் 2021 இருந்து 23 ஆண்டுகளுக்கு இடையில 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யறதுக்காக 1188 கோடி ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்ததன் மூலமாக அரசுக்கு கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும், இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த மனுவில் இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர், நிர்வாக இயக்குனர் மற்றும் உள்ளிட்டோர் மீது சந்தேகம் கொள்வதற்கு ஆதாரங்கள் உள்ளதாகவும், இந்த வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அளிக்கப்பட்டு விட்டதாகவும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க கோரி மீண்டும் புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.